வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அக்டோபர் 23ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு 362 புள்ளி அதிகரித்து 1.40% அதிகரித்து 26,285 வர்த்தகம் இருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் நல்ல பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் தங்கம் மிகப்பெரிய வீழ்ச்சி, கிட்டத்தட்ட 5% விழுந்திருக்கு தங்கம். 1 கிலோ பியூர் கோல்டு 24 கேரட்டு 1,22,000 வந்துருச்சு. 1,30,000 கிட்டத்தட்ட 8,000 ரூபா இறங்கியிருக்கு. ஒரு 10 கிராம் MCX கோல்டு இன்றைக்கி ஸ்லைடாக 193 ரூபா அதிகரித்து 1,22,000 ரூபாயில் இருக்குது. மிகப்பெரிய வீழ்ச்சி, கிட்டத்தட்ட 5% விழுந்திருக்கு. வெள்ளியும் அது மாதிரி 4% விழுந்திருக்கு. 1,45,751 ரூபாயில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. 1 கிலோ பியூர் சில்வரு இன்றைக்கி கொஞ்சமாக ஏறி இருக்குது, 193 புள்ளி ஏறி இருக்குது. நேற்று மிகப்பெரிய வீழ்ச்சி. அப்புறம் ஆபரண தங்கத்தோட விலை பார்த்துக்கிட்டு வர்றோம். 1 கிராம் பார்ப்போம். ஆபரண தங்கம் நேற்று சென்னையோட விலை ஆபரண தங்கம் 11,540 ரூபா, பெரிய வீழ்ச்சி 5%. 1 கிராமுக்கு 460 ரூபா இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு 4,000 ரூபா கிட்ட குறைஞ்சிருக்கு. 1 கிராமுக்கு 460 ரூபா இறங்கி 11,540 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. சென்னையில் 1 கிராமோட விலை 11,540. நேற்று நம்ம பார்த்துருந்தது 12,000 ரூபாய்க்கு பார்த்தோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 460 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. 1 கிராமுக்கு. ஒரு பவுனுக்கு 4,000 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. அப்புறம் ஒரு பவுனோட விலை 8 கிராம் 92,320 ரூபாய்க்கு வந்துருச்சு. நம்ம நேற்று 96,000 ரூபாய்க்கு பார்த்துருந்தோம் ஒரு பவுனோட விலை. இன்றைக்கி 92,320. ஆனால் இது ஒரு பெரிய இறக்கம்னு உடனடியாக நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. மிகப்பெரிய இறக்கம்லாம் இருக்குது இனிமேல். ஏண்டா இதெல்லாம் ரொம்ப கம்மியான இறக்கம் தான். நம்ம எதிர்பார்க்குறது 25% இறக்கம். இது ஏறின ஏற்றத்துக்கு 25% இறங்கிட்டு தான் திரும்ப ஏறும். அது மாதிரி இறங்கிட்டு அப்படியே இறங்கியே இருக்காது. அது கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு மறுபடியும் ஏறத்தான் போகுது. ஆனால் இப்போதைக்கு இறக்கம் இருக்குது. இது ஒரு இறக்கம்னு நீங்கள் நினைக்க வேணாம். இது ஒரு சாதாரண டிப்பு தான். அதனால் இது பெரிய இறக்கம்னு நம்ம சொல்கிறது எவ்வளோ வரும்னா, 1 கிராம் இப்போ 11,540 இருக்குது. இதிலேருந்து ஒரு 20% எதிர்பார்க்கலாம். குறைஞ்சது 15% எதிர்பார்த்தா கூட 9,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாக்குள்ளே 1 கிராமோட விலை வரணும். அதுதான் நியாயமான விலையாக இருக்கும். இது மிகப்பெரிய ஏற்றத்துக்கு போயிடுச்சு. அதனால் அந்த இறக்கத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு தான் திரும்ப ஏறும். குறைஞ்சது 10,000 ரூபாயாவது டச் பண்ணும். தொட்டுட்டு தான் திரும்ப ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபா 10,500 அந்த ரேஞ்சிலலாம் வந்துச்சுன்னா 1 கிராமோட விலை நீங்கள் வாங்கலாம் ஆபரண தங்கத்தை. அதே மாதிரி நீங்கள் இப்போ அவசரப்பட்டு போய் வாங்க வேண்டியதில்லை. ஏன்டா இனி இறக்கம்லாம் இனிமேல் தான் இருக்குது. இப்போ ஒரே ஒரு நிறுவனம் தான் விற்றுருக்கு. அதனால் இனி பெரிய வேறு நிறுவனங்கள்லாம் விற்க ஆரம்பிச்சிச்சுன்னா நல்லா இறங்கும். அதனால் இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால தான் அது இறங்கியிருக்கு. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். அது மாதிரி வெள்ளி 1 கிராம் விலை இன்றைக்கி அதுவும் இப்போ நல்ல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா 7 ரூபா இறங்கியிருக்கு 1 கிராம். 1 கிராமோட விலை 175 ரூபா, 7 ரூபா இறங்கியிருக்கு நேற்று சென்னையோட விலை. கிட்டத்தட்ட அதுவும் 4% இறங்கியிருக்கு. ஆனால் இன்னும் வெள்ளியில் நிறையா இறங்க வேண்டியது இருக்குது. நிச்சயமாக இறங்கும். இது இறங்கும் போது மார்க்கெட் நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் நல்லா பாசிட்டிவில் தான் இருக்கும். அதனால் அடுத்தடுத்து தங்கம் இன்னும் இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஏறிட்டு திரும்ப இறங்கும். நம்ம எதிர்பார்க்குறது 1 கிராமுக்கு 10,000 ரூபாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10,000 ரூபாயிலேருந்து 9,000 ரூபா இந்த ரேஞ்சில் வரும். அந்த ரேஞ்சில் வர்றப்போ வாங்கிக்கோங்க. ஏண்டா ஒரு ஸ்டாக்கு கூட ஒரு 50% ஏறிடுச்சுன்னா திரும்ப ஒரு 20% இறங்கும். இதுதான் இயற்கை நியதி. அதை மாதிரி தங்கம் இப்போ 50%க்கு மேலே ஏறி இருக்குது. அது ஒரு 20% இறங்கணும். அதுதான் ஒரு இயற்கையான விதி. அதாவது பங்குச்சந்தையோட இது 50% ஏறின ஒரு கம்பெனி 15% 20% இறங்கும். அது இறங்காமல் திரும்ப ஏற முடியாது. ஏன்னா அதை ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் விற்றுட்டு வெளியே போவாங்க. இதெல்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் காத்திருப்போம். நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் நிச்சயமாக சொல்கிறேன். அதை பயன்படுத்திக்கலாம். அக்டோபர் 23ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிற சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் யூனியன் லிவர் 2ஆம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. கோல்கேட் பாமாலிவ் இன்றைக்கி 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. அக்டோபர் 23. இன்றைக்கி அக்டோபர் 23 வியாழக்கிழமை லாரஸ் லேப்ஸ் 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. அப்புறம் வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் 2ஆம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. டாடா டெலி சர்வீசஸ் அக்டோபர் 23 வியாழக்கிழமை 2ஆம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் 23 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எக்ஸ்டேட் 27ஆம் தேதி திங்கக்கிழமை வர்ற திங்கக்கிழமை
டிவிடெண்டுக்கு வந்து எக்ஸ்டேட்டு. நீங்கள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வாங்கினா தான் உங்களுக்கு டிவிடெண்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஆர்இசி லிமிடெட் ₹4.60 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் திங்கக்கிழமை தான் எக்ஸ்டேட்டு. திங்கக்கிழமை எக்ஸ்டேட்டுனா உங்களுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் வாங்கினா மட்டும்தான் எலிஜிபிள். எல்என்டி டெக்னாலஜி வந்து ₹18 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எக்ஸ்டேட்டு 27ஆம் திங்கக்கிழமை. சனி ஞாயிறு விடுமுறையாக இருக்கிறதுனால இன்றைக்கி வாங்கினா தான் நான் உங்களுக்கு திங்கக்கிழமைக்கு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போகும். கிறிஸ்டில் ₹16 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதே 27ஆம் திங்கக்கிழமை எக்ஸ்டேட்டாக இருக்குது. பிசிபிஎல் கெமிக்கல் ₹6 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து பங்கோட விலையை ₹368 தான். ₹6 பெரிய டிவிடெண்டாக தெரியுது. 27/10 அதாவது திங்கக்கிழமை வந்து எக்ஸ்டேட்டு. தான்லா பிளாட்ஃபார்ம் ₹6 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 27ஆம் திங்கக்கிழமை எக்ஸ்டேட்டாக இருக்குது. ₹637 தான் பங்கோட விலை. ₹6 ஒரு நல்ல டிவிடெண்டாக தெரியும். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் குறித்த ஒரு தகவல். கொச்சின் கப்பல் கட்டும் தளத்திலிருந்து ₹633 கோடி ரூபாய்க்கான ஒரு ஆர்டர் வந்து பெல் நிறுவனத்துக்கு கிடச்சிருக்கு. இது பெல் நிறுவனத்தை வந்து நம்ம கவனிக்கலாம். இன்றைக்கி ஆயுத உபகரணங்கள், தீ கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் போன்றவற்றிற்கு தான் இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. இது வந்து இந்த வாரத்தில் கிடச்ச 2வது பெரிய ஆர்டராக பார்க்கப்படுது. இது பெல் நிறுவனத்துக்கு ஒரு பாசிட்டிவான தகவல். அதாவது தங்கம் நேற்று புதன்கிழமை 5% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய தங்கச் சுரங்க நிறுவனங்களில் ஒன்றான நியூ மாண்டின் பங்குகள் 5% சரிஞ்சிச்சு. இது வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவாக பார்க்கப்படுது. ஒரே நாளில் ஏற்பட்ட சரிவு 5%. 12 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுதான் பெரிய சரிவு. முதலீட்டாளர்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங் செஞ்சது தான் இதுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுது. டாடா மோட்டார் நிறுவனத்துக்கு சொந்தமான இங்கிலாந்தை தளமாக கொண்ட ஜாகுவார் லேண்ட் ரோவர் நிறுவனம் சுமார் €540 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 6300 கோடி இழப்பை சந்திக்க வாய்ப்புள்ளதாக இங்கிலாந்தை தளமாக கொண்ட சைஃபர் தாக்குதல்களை கண்காணிக்கும் நிறுவனம் வந்து தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸின் 2024-2025 காலாண்டின் மொத்த லாபத்தில் 3இல் இது ஒரு பங்காக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக உற்பத்தி வந்து முடங்கி கிடக்கு. அது வந்து அதன் ஆலைகளில் வந்து இப்போ படிப்படியாக செயல்பாடுகள் வந்து தொடங்கி இருக்கிறதா நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அநேகமாக ஜனவரி 2026க்குள்ளே முழுமையாக செயல்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் டாடா மோட்டார் நிறுவனம் 2ஆக பிரிக்கப்பட்டுச்சு. கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிள்னு தனித்தனியாக பிரித்தாங்க. ஆனால் பிரித்ததுக்கப்புறம் இனிமேல் தான் காலாண்டு முடிவுகள் வரும். காலாண்டு முடிவுகளில் தான் நமக்கு தெரிய வரும் எந்த நிறுவனம் எவ்வளவு லாபம் பார்த்துருக்கு, எப்படி போகும் அப்படின்றது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம என்ன பண்ணலான்னா இந்த காலாண்டு முடிவுகள் வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம். ஏன்னா இந்த ஜாகுவார் லேண்ட் ரோவரோட இந்த சைஃபர் தாக்குதலோட பாதிப்பு வந்து கண்டிப்பாக வந்து காலாண்டு முடிவுகளில் தெரிய வரும். அப்போ இந்த ஒரு காலாண்டு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அடுத்த காலாண்டு அவங்க ஜனவரியில் வந்து எல்லா ஆலையிலையும் ப்ரொடக்ஷனை தொடங்கிட்டாங்கன்னா அது வந்து அடுத்து ஜனவரி காலாண்டு நம்ம அநேகமாக மார்ச் காலாண்டில் நல்லாயிருக்கும். அதனால் இந்த காலாண்டில் கவனிச்சுக்கிட்டு நம்ம பங்கை வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் நம்ம எந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணலான்றதை முடிவு பண்ணிக்கலாம். அப்படியே 2 நிறுவனத்தில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் கூட விலை கொஞ்சம் டிப்பாகும். அப்போ நீங்கள் வாங்கிக்கிறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள உலகின் மிகப்பெரிய இஸ்லாமிய வங்கி அதன் சுற்றுச்சூழல் அமைப்பு முழுவதும் செயற்கை நுண்ணறிவாக மாற்றுவதற்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக மாற்றுவதற்கு HCL டெக்னாலஜியோட ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. இது வந்து HCL டெக்குக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்கலாம். தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.